வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. அண்மைச் செய்தி. அதிமுக பொதுச் செயலாளராக இபிஎஸ்ஐ அங்கீகரித்ததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு ஆனது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் மதியழகன். விவரங்களை வழங்கலாம். அதிமுகவை சேர்ந்த ராம்குமார் ஆதித்தன் மற்றும் கே.சி. சுரேன் பழனிசாமி ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தனர். அதில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவினுடைய தொண்டர்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடுவதை தடுக்கும் வகையில் கட்சியின் சட்ட விதிகளுக்கு முரணாக கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நடந்த பொதுக்குழுவில் அந்த கட்சி விதிகள் திருத்தப்பட்டதை எதிர்த்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் நிலுவையில் உள்ளதாக தெரிவித்திருக்கிறார்கள். வழக்கு நிலுவையில் இருக்கும் நிலையில் தேர்தல் ஆணையம் கடந்த 2023ஆம் ஆண்டு நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு கட்டுப்பட்டது என்ற நிபந்தனையுடன் அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை அங்கீகரித்தது கட்சி விதிகளில் திருத்தங்களையும் அங்கீகரித்திருக்கிறது. இதனை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளதாகவும் இந்த சூழ்நிலையில் கட்சியின் எதிர்காலம் மற்றும் தொண்டர்களின் உரிமையை பாதுகாக்கும் வகையில் தேர்தல் ஆணையம் தனது திருத்தப்பட்ட கட்சி விதிகளில் பொதுக்குழு மாற்றங்கள் செய்ததையும் எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளராக அங்கீகரித்ததை மறுபரிசீலனை செய்ய தேர்தல் ஆணையத்திடம் மனு அளித்ததாக தெரிவித்துள்ளனர். அந்த மனுக்களின் அடிப்படையில் மனுக்கள் குறித்து நேரில் விளக்கம் அளிக்கவும் வழக்கு ஆவணங்களை அளிக்கவும் அதன் அடிப்படையில் உரிய முடிவெடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் எனவும் அந்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதிகள் ஆர். சுப்பிரமணியன், சி. குமரப்பன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது ஏற்கனவே இதே போல வழக்கில் இது போன்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த வழக்கு விளம்பரத்திற்காக தொடரப்பட்ட வழக்கு என்று கூறிய நீதிபதிகள் இந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.